ஜாலியாக பாட்டு போகலாம் ஃபேமிலியாக வந்து. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. 4 பேருமே நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு இருக்குது, ஆனால் இது இப்போ படத்தோடயே எல்லாம் ஒன்றா போச்சு. அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அதுவும் ஹைலைட்டாக ஃபேமிலி இருக்கு. எல்லாருமே நல்லா 4.5 out of 5. ஆனால் இல்லை சார் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு கம்பேக். நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கோம். அவன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக காமெடியாக தான் போகுது. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணே, செமையாக இருக்குது. சசிகுமார் செமையாக பண்ணிருக்காரு. 2 பேருக்குமே பேர் செமையாக இருக்குது. செமையாக ஒர்க் அவுட் இருக்குது. பசங்க 2 பேரும் சூப்பராக பண்ணுறாங்க. அயோத்திக்கு அப்புறம் வந்து சசிகுமாருக்கு வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த படம். காமெடி எல்லாமே இருக்குது, பயங்கரமாக எல்லாமே கலந்துருக்கு. கமர்ஷியலான ஒரு ஃபுல் கம்போஸ்டாக இருக்குது படம். சசிகுமார் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க பசங்க 2 பேருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. அவங்க பசங்க 2 பேரும் தான் இந்த படத்தில் வந்து நிறையா பேசப்படுவாங்க. அவங்க தான் வந்து நிறையா சீனில் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அவரோட. ரொம்ப அருமையான மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அதில் சிம்ரன் ஆகட்டும், அந்த பையனாகட்டும், சசிகுமார் ஆகட்டும், அந்த மூத்த பையனாகட்டும், அவங்க கூட இருந்த எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காமல் அருமையாக போச்சு. கான்செப்ட் ஃபேமிலி ஸ்டோரி லைன்ஸ். இது நான் வெளியே வந்து அந்த ஸ்டோரி லைன்ஸ் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக போய் படத்தை பார்க்குறது பெட்டர். காமெடி, ஸ்டோரி லைன்ஸ், ஃபேமிலி லைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு படம். அண்ணா சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுட்டு. காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு 10 on 10 கொடுக்கலாம். குட்டி பசங்கள்லாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஈக்குவலண்ட்டாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி, எமோஷனல் எல்லாம் கலந்து இருந்துச்சு. எண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பையன் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. எண்டிங் நல்லா இருந்துச்சு. எங்கேஜ்டாக இருந்தது வந்து பார்க்கலாம். குட் ஃபேமிலி, குட் மூவிஸ். அப்படி சொல்ல காமெடியாகவும் இருக்குது, கொஞ்சம் நாள் பார்க்க என்டர்டைனிங்காகவும் இருக்குது. ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து வேற லெவலாக இருந்தது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் ப்ரோ. காமெடி இருந்தது. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபைட்டுலாம் இல்லை, அதில் ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஃபைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. படம் வந்து லேகும் ஆகாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, படம் சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது 2.5 hours படம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி ப்ரோ. அவ்வளோதான். ஸ்ரீலங்காவிலேருந்து ரெஃப்யூஜியாக வந்து எப்படி இங்கே சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. எல்லாரையும் சொல்லுது. கடைசியாக கோமாளியோட கடைசி கிளைமேக்ஸ் எப்படி இருந்ததோ, எப்படி ஹியூமனிட்டியை காமிச்சாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே காமிச்சாங்க. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் மாதிரிலாம் இல்லை. லைக் இட் இஸ் சம்திங் க்ளோஸ் டு அட் இட் வில் ஸ்டே லாங் அண்ட் ஹி ஹேஸ் டு கோ லாங் வே. அண்ட் இந்த சொசைட்டிக்கு இது ரொம்ப தேவையான படம். அண்ட் அட் திஸ் கரண்ட் பாயிண்ட் மூவி வில் ஸ்டே இன் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் அண்ட் இல் கோ லாங் வே. எல்லாமே இருக்குது ப்ரோ, போய் பாருங்கள். எமோஷன்ஸ், காமெடி எதுக்குமே குறையில்ல. எல்லா இடத்துலையும் போய் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்டேஜில் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக அது சிம்ரன் மேடம் நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பர் ப்ரோ, டாப் நாட்ச். யாருமே எல்லாமே பெஸ்ட். உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ? அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியல என்னால். எல்லா ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆசம் மூவி. ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். எல்லாருமே வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரும்னு நம்புகிறோம். அந்த எண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அண்டு படத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் இது ஃபஸ்ட்டு படம், அதுவும் வந்து சுத்தமாக தெரில. இது ஒரு ஃபஸ்ட்டு படம்னு சொன்னால் சத்தியமாக எவனுமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு படமே இருக்குது. இந்த ரைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் என்ன கேட்டால் இந்த மாதிரி டேரக்டரும் இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த படம் இந்த மாதிரி நிறைய வரும். ஏன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் திருப்பி எடுக்கிறாங்கன்னும் போது இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலியாக வந்து சிரிச்சுட்டு ஒரு சோகமாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தது. ப்ரோ ஆஸ் யூஷுவல் ப்ரோ, அந்த குட் நைட் ஃபீல் தான், அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. எங்கே வந்து மியூசிக் வேணுமோ அந்த இடம், எங்கே மியூசிக் வேணுமோ அந்த இடம் ஒரு சைலன்ஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த இடத்த. அவன் தான் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஹீரோனே நினைக்கிறேன். எங்கெல்லாம் படம் வந்து இதாகுதோ அங்கெல்லாம் அந்த பையன் தான் தூக்கி எடுத்துனே வரான். அந்த பையன் எனக்கு ஓவரால் படத்தில் அந்த பையன் கிளாப்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிளாப்பிங் இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்கான் அந்த பையன் தான். தளபதி ரெஃபரன்ஸ் ஒரு 4-5 இடத்துல வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல். கிட்டத்தட்ட ஒரு கட்சி பாட்டுலாம் உள்ள தூக்கி ஹம்மிங்கில் அடிக்கிறானுங்க. அதுக்கெல்லாம் தேட்டர் அலறுன்னு அலருது. ஒரு சின்ன படம், பட் இருந்தாலுமே தேட்டரே பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங். கிளாப்ஸாக இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு
இந்த மாதிரி படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தேட்டருக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாங்க, அப்போ தான் பீப்புளாக நிறைய பேர் வர ஆரம்பிக்கும். ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்போ நாங்கள் எங்களை மாதிரி சில பேர் சொல்லும் போது தான் இந்த டேரக்டருக்கும் ப்ரொடக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். மௌனராகம் படத்தில் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரோட லவ்வை சொல்கிறாரு இந்த டைரக்டரு. சின்ன பையனாக இருக்கார், இவர் என்ன அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு பார்க்கணுன்ற அந்த க்யூரியாசிட்டி தான். படமும் வந்து சான்ஸே இல்லை. அந்த லவ் சொன்ன விதத்தை விட இன்னும் அழகாகவே அவர் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஈழத்தமிழர்கள் அவங்க வந்து சந்திக்கிற பிரச்சனை அதை டீல் பண்ணியிருக்காரு. முதலே உங்களுக்கு டிஸ்கை கொடுத்துட்றாங்க, இது வந்து நீங்கள் காப்பி அடித்து யாரும் ஆதாரெலாம் பிரச்சனை பண்ணுறதுக்காக எடுக்கலை அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஃபுல்லுமே மனிதநேயம், அன்பு, ப்ளஸ் வந்து அது நகைச்சுவையோடு சொல்லியிருக்காங்க. குட்டி பையன் வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அண்டு ஃபஸ்ட்டு அந்த வயசான பேர் வந்து இறந்து போகிறாங்கல்ல, அது அந்த கிளைமேக்ஸு சூப்பரு. எதுவுமே சீன்ஸ் வந்து நமக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கவே முடியல. நம்ம நினைக்காத சீன்ஸ் தான் வருது. டயலாக்ஸ் எல்லாமே சூப்பர். யார் அகதி அப்படின்னு கேட்குறது, அண்ட் வந்து இன்னும் தமிழில் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா, இந்த தமிழ் அந்த தமிழ்ன்ற பிரச்சனையா, தமிழே உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்றது. இந்த ஹிந்திக்காரர் போலீஸ் வந்து ஹிந்திக்காரராக வருவார். ஸோ அந்த ஹிந்தி இம்போஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கூட நல்லா சொல்லியிருக்காங்க. என் படம் சூப்பராக இருக்குது, ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். டூரிஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஃபேமிலி படம் எப்படி இருக்கும், டூரிஸ்ட்டுன்றாங்க எப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸை பற்றி அந்த இது வந்து அவங்க இங்கே வந்தாங்கன்னா எப்படி அவங்க வந்து இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபேமிலி ஓரியன்ட் படம், காமெடியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல் நடுவில் எமோஷ்னல் இருந்துச்சு. அப்பா பையன் சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு சின்ன பையனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி அங்கே உள்ள மக்களை வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்லாங்கும் சூப்பராக பேசியிருந்தாங்க. டோட்டலி வந்து மனிதனையும் அன்பால் ஒருத்தர் வந்து எவ்வளோ பேரை சம்பாதிக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. குட்டி குட்டி சீன்லேயும் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எதுவுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த சீன்ஸும் கிடையாது, வல்கராக கிடையாது, ஃபைட் சீன்ஸ் கிடையாது. அது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஃபைட் சீன்ஸ் இல்லைனா கூட லவ் ஃபெயிலியர் சீன்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரீல்ஸ்லலாம் போடுறாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்குது. அது நம்ம வந்து ஸ்பாய்லர் சொல்லிடக்கூடாது. அது படத்தில் வந்து இளைஞர்களுக்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயினாக சசிகுமார் சார் ஆக்டிங், இவர் கருடன் விட அயோத்தி விட இது இன்னும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு நடிப்பாக கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு ரால்டன் சார், இது வந்து அவருடைய பேர் தான் வாயில் வர மாட்டேங்குது. மியூசிக் வந்து ரொம்பவே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. எங்கெங்கே சைலண்ட்டாக இருக்கணுமோ சைலண்ட்டாக. அந்த செட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது எப்படி கருத்து சொல்கிறாங்கன்னா, அந்த மக்கள் இங்கே வந்தாங்கன்னா எப்படி அவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு நல்ல கருத்துள்ள படம் தான். எப்படி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஏழை ஃபேமிலின்னு போட்டுட்டு பெரிய காரில் வர மாதிரி பங்களா மாதிரி காட்டுவாங்க. சும்மா சாதாரண வீடு, அதில் பெயிண்டிங் இருக்கும். பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் மூணு பேர் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஒரு மீன் வந்து அவங்கள விழுங்க பார்க்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பாலிக்கலாக சொன்ன மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். வந்து ஆஸ் அ ஹோல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைம் வந்து நல்லா பாஸ் ஆகி நல்லா உங்களுக்கு என்டர்டெய்னிங் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பார்ப்பீங்க. அதான் காமெடி, செம காமெடி. இப்போது வடிவேல் சார் வந்து இப்போது லாங் கேப் விட்டு வந்திருக்காரு. அவர் ஏஜ் ஆகி ஃபேஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ காமெடி தான் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. சந்தானம் வந்து அவர் ஹீரோ போயிட்டார். அண்டு இப்போ யோகி பாபு சார் மட்டும் தான் இருக்கார். இதில் 2 பேர், யோகி பாபு சார், இந்த குட்டி பையன் வந்துரு, அவன் பேசுறது, அவனுடைய இது எல்லாமே நல்லாயிருக்கும். அப்பா உனக்கும் ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து நம்மளால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அவனுடைய சின்ன பேச்சு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே பேசுகிறது. இப்போ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலினா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுறது, அதை அவங்க எவ்வளோ ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. எல்லாமே சின்ன விஷயங்களில் செமையாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மெயினாக கருத்து சொல்லியிருக்காங்க. அன்பு இருக்கணும், ஈழத்தமிழர்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கணும் அப்படின்றது.